நான் உங்கள் ஃப்ரெண்ட் சமையல் விஜய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ரசகுல்லா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பானை வச்சுட்டு முதல்ல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த தண்ணி கொதி வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு 3 ஏலக்காவை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி கொதி வந்துச்சு. இதில் கொஞ்சம் சக்கரை கொட்டி பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு பாலுக்கு 300 சக்கரை கொட்டியிருக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கங்க. பார்க்குறேன் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பாருங்க பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேறு கிணத்துக்கு மாற்றிக்கலாம். பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பால் காய வச்சுக்கலாம். இப்போ பால் ஊற்றி பால் காய வச்சு நல்லா காய வச்சுக்கலாம். பால் நல்லா கொதிக்கிட்டோம். அது வரை வெயிட் பண்ணலாம். பால் நல்லா கொதிக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் சொல்லிட்டோம். பால் நம்மளுக்கு நல்லா சொல்லிச்சு. இப்போ ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த திரியாக வரும். லெமனை புழிஞ்சு விட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள் அந்த தெரியுது பாருங்கள். கிட்ட வந்து அப்படியே திரியாகுது பாருங்கள். பால் இந்த மாதிரி வரணும். நல்லா கலரி விட்டுக்கலாம். பால் நல்லா இந்த மாதிரி திரியாக வர வரையும் கலரி விட்டுனே இருக்கணும். இந்த மாதிரி வரணும். நல்லா திரியாக வந்துச்சு. இறக்கி இந்த வடிகட்டி இந்த திரியாக எடுத்து மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாலை வடிகட்டி சுத்தமாக அதை புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும். உருண்டையை இந்த மாதிரி மறுபடியும் அடுப்பில் வச்சு பாகோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். அதை விட இப்போ சைஸ் கொஞ்சம் பெருசாகுது. அதே போல் அந்த சக்கரை ஜீராவும் அந்த உருட்டி வச்ச உருண்டை உள்ளே நல்லா உள்ளே இறங்கும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தட்டில் மாற்றி டேஸ்ட் பார்க்கலாம். பாருங்கள் ரசகுல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். அருமையாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி விட்ருங்க.